Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 29. மார்க் எலிசபெத்துடன் அமைதியாக தனியே பேச விரும்பினான். யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது. எந்த ஒற்றனின் கணம் உளவு பார்த்து டிரெக்டருக்கு சொல்லக்கூடாது என்று எண்ணினான். ஆகவே தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் 3 பேரையும் ஏமாற்றிவிட்டு போவதற்கு என்ன வழி என்று யோசித்தபடி வீட்டின் முன்னே நின்றான். அங்கே 2 லிஃப்ட்டுகள் இருந்தன. எது முதலில் வருகிறதோ அதில் நுழைவது என்று முடிவு செய்தவனாக நின்றிருந்தான். 3 பேரில் 2 பேர் அவனை நோக்கி வரத் தொடங்கினார்கள். 3வது ஆள் சுவரொட்டியை பார்த்தவாறு நின்றிருந்தவன் அங்கேயே அசைவற்று நின்றிருந்தான். ஒருவேளை அவன் நம்மை வேவு பார்க்க வந்தவன் இல்லை போலிருக்கிறது என்ற எண்ணம் மறுபடியும் தோன்றியது மார்க்குக்கு. ஆனால் அந்த முகம், அதை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்ற எண்ணமும் கூடவே ஏற்பட்டது. அவனுக்கு வலது கை பக்கம் உள்ள லிஃப்ட் தான் முதலில் வந்து கதவு திறந்தது. மார்க் சட்டென்று உள்ளே புகுந்து சுவிட்சுகளுக்கு பக்கமாக நின்று கொண்டான். அந்த 2 பேர் அவனுடன் நுழைந்து அவனுக்கு அருகில் நின்று கொண்டார்கள். அதுவரை சுவரொட்டியை பார்த்து கொண்டிருந்தவன் இப்போது லிஃப்டை நோக்கி வரத் தொடங்கினான். அதற்குள் கதவுகள் மூடி கொள்ளத் தொடங்கின. மார்க் ஒரு சுவிட்சை அழுத்தி மறுபடி கதவுகள் திறந்து கொள்ளும்படி செய்தான். அந்த ஆளும் உள்ளே வந்து 3 பேரையும் இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே மடக்கிவிட வேண்டும் என்பது அவன் திட்டமானால் அந்த 3ஆமவன் வரவில்லை. வேறு எதற்கோ காத்திருப்பவன் போல வெளியிலேயே நின்றிருந்தான். ஒருவேளை அவன் FBI ஆளாக இல்லாமல் எவனோ ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். இல்லை 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 இவனை லிஃப்ட் கதவு மூடிக்கொள்ள ஆரம்பித்தது. கடைசி நிமிடம் வரை காத்திருந்து விட்டு இடைவெளியில் நசுங்குகிற மாதிரி வெளியே பாய்ந்தான் மார்க். ஆனால் அதிர்ஷ்டமில்லை. எப்படியோ முயற்சி பண்ணி லிஃப்ட்டுக்குள் இருந்த 2வரில் ஒருவன் மார்க்கின் பின்னாலே வந்து விட்டான். 2ஆம் அவனால் வர முடியவில்லை. லிஃப்ட் 8வது தளத்தை நோக்கி மிக மெதுவாக மேலே போக ஆரம்பித்தது. இப்போது 2 பேர் மார்க்குடன் இருந்தார்கள். 2 பேரையும் உதறியாக வேண்டும். அடுத்த லிஃப்ட் வந்தது. 3ஆம் அவன் சட்டென்று உள்ளே நுழைந்தான். மார்க் சிறிது நேரம் காத்திருந்த பின் சரையில் என்று உள்ளே புகுந்து கீழே முதல் தளத்துக்கு போகும் சுவிட்சை அழுத்தினான். அதற்குள் அந்த 2ஆம் அவனும் லிஃப்ட்டுக்குள் வந்து விட்டான். முதல் தளத்தில் லிஃப்ட் நின்று கதவு திறந்தவுடன் மார்க் வெளியே வந்து சாவதானமாய் நடக்கிறவன் மாதிரி நடந்தான். 2ஆம் அவனும் உடனே வெளியில் வந்து மார்க்குடன் நடை போட்டான். 3ஆம் அவன் இறங்காமல் லிஃப்ட்டுக்குள்ளேயே இருந்தான். கதவு சாத்தி கொள்ளும் நேரம் பார்த்து மார்க் சட்டென்று திரும்பி லிஃப்ட்டுக்குள் நுழைந்தான். அவனுடன் வெளியே வந்த 2ஆம் அவன் திரும்ப ஓடிவதற்குள் கதவு சாத்தி கொண்டது. லிஃப்ட் முதல் ஃப்ளோருக்கும் கீழே இருந்த பேஸ்மெண்ட் தளத்துக்கும் செல்லத் தொடங்கியது. ஒருவனை 8வது தளத்துக்கும் இன்னொருவனை முதல் தளத்துக்கும் அனுப்பிவிட்டோம் என்பதை நினைத்து மார்க் புன்னகை செய்து கொண்டான். அவர்கள் இருவரும் FBI ஏஜென்ட் என்பதும் கூட்டமாக வேலை செய்கிறார்கள் என்பதும் மார்க்கின் ஊகம். முதல் ஃப்ளோரில் நின்றுவிட்டவன் பெயர் ஒமாலி. அவன் FBI ஆள். 8வது ஃப்ளோருக்கு சென்றவன் பெயர் பியர்ஸ். அவனும் FBI ஆள் தான். மார்க்கை பின்தொடர்ந்து செல்லும்படி டிரெக்டர் டைசனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஒமாலியும் பியர்ஸும் ஒருவர் தேடிக்கொண்டு சென்று 5வது ஃப்ளோரில் சந்தித்து கொண்டார்கள். இருவருக்குமே மூச்சு இறைத்தது. எங்கே அவன் என்று ஒமாலி சுற்றினான். எனக்கிட்ட என்ன அர்த்தம்? நீ அளவா அவன் பின்னால் போனா என்று பியர்ஸ் இறைந்தான். இல்லை, முதல் ஃப்ளோரில் அவனை விட்டு தொலைச்சிட்டேன். சரியாக போச்சு என்று தலையில் அடித்து கொண்டான் பியர்ஸ். அந்த மடையம் மார்க்கு தான் ஆகட்டும். நாம் பின்னாலே வந்து கொண்டு இருப்பது அவனுக்காகத்தான் என்பது கூடவா தெரியல? அட்டி முட்டாள். இப்போது டிரெக்டரிடம் போய் அவன் எங்கேயோ காணவில்லை என்பதை யார் சொல்வது? நீ தான் சொல்லணும். நான் ஏன் சொல்கிறேன்? நீ தான் சீனியர் டிரெக்டரிடம் சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு என்றான் ஒமாலி. நாம் இருவருமே சொல்ல தேவை இருக்காது. ரால்ஃப் போய் சொல்லி பேர் தட்டி கொண்டு போகிறான். இப்போது மார்க்கின் பின்னால் அவன் தான் போய் கொண்டு இருப்பான். ரால்ஃபா? நம்மளோட 3வது ஒருவன் வந்து கொண்டு இருந்தானே, அவன் யாருன்னு நினைக்கிறேன்? ரால்ஃப் தான். அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட்டு எப்போ போயிட்டான்னு சொன்னாங்க. அப்படித்தான் நாம் நினச்சி கொண்டிருக்கோம். ஒருவர் செய்வது மற்றவருக்கு தெரியாமல் இருக்கத்தானே டைரக்டர் காரியம் செய்கிறாரு. ரால்ஃபை ரகசியமாக அமர்த்தி இருக்கிறார் போல இருக்கிறது. சரி வா, இங்கேனும் இருப்பான். நீ கீழே 4 ஃப்ளோர்களில் தேடு, நான் மேலே 4 ஃப்ளோர்களில் தேடுறேன். அவன் கண்ணில் பட்ட உடனே எனக்கு ரகசியம் மைக்கில் சத்தம் கொடு என்றான் ஒமாலி. இருவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றார்கள். இவர்கள் இருவரையும் தட்டி கழித்துவிட்டு பேஸ்மெண்ட் தளத்தை லிஃப்ட் அடைந்த போது மார்க் உள்ளே நின்றிருந்தான். அந்த 3வது நபர் முதலில் வெளியேறியவன். சிறிது தயங்குகிற மாதிரி தெரிந்தது. மறுவினாடி அவசரமாக லிஃப்ட் கதவை சாத்தும் டோர் க்ளோஸ் சுவிட்சை அழுத்தினான். மார்க் கதவு உடனே சாத்தி கொண்டது. முதல் ஃப்ளோரை தாண்டி கொண்டு மேலே போய்விட வேண்டும் என்பது மார்க் எண்ணம். 3வது தளத்துக்கான சுவிட்சை அழுத்தினான். ஆனால் முதல் ஃப்ளோரில் யாரோ காத்திருந்து சுவிட்சை அழுத்தியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. அங்கே லிஃப்ட் நின்று விட்டது. தான் உதறிவிட்ட 3 பேரில் ஒருவன் அங்கே காத்திருக்கிறானோ என்று மார்க் கவலைப்பட்டான். இல்லை, வேறு யாராவது நுழைந்தார்கள். உடனே மார்க் வெளியே வந்து விட்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எந்த FBIகளும் ஆளும் கண்காணிப்பதாக தெரியவில்லை.
வராண்டாவின் மறுமுனையில் இருந்த சுழல் மாடிப்படியை நோக்கி ஓட்டமாய் ஓடினான். அங்கிருந்த காவலாளியை அவனை சந்தேகத்துடன் பார்த்து கைத்துப்பாக்கி உரையில் கை வைத்தான். ஆனால் அதற்குள் மார்க் படிகளில் தடதடவென்று இறங்கி தெருவுக்கு வந்தான். பென்சில்வேனியா அவென்யூவில் நிறுத்தியிருந்த தனது காரை நோக்கி கண்ணாபின்னாவென்று சாலையை கடந்தான். கிரீச் கிரீச் என்று பிரேக் போடும் கார்களையும் அவற்றை ஒட்டி வருபவர்கள் வீசும் திட்டுக்களையும் லட்சியம் செய்யாமல் காரை அடைந்தான் மார்க். வேகமாக காரை கிளப்பினான். ஜார்ஜ் டவுனை நோக்கி, எலிசபெத்தை நோக்கி. காரின் கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து கொண்டான். அவன் இலாக்காவை சேர்ந்த ஃபோர்டு செடான் கார் எதுவும் பின்தொடர்ந்து வரவில்லை. அவன் நெஞ்சு பெருமிதத்தில் வெம்மியது. அவன் சுதந்திர மனிதன். முதல் தடவையாக ஆனானப்பட்ட டிரெக்டரே ஜெயித்து விட்டோம் என்று எண்ணி புன்னகை செய்து கொண்டான். பென்சில்வேனியா அவென்யூவின் கோடியை அடைந்தான். சிக்னல் விளக்கு பச்சையிலிருந்து சிவப்புக்கு மாறவிருந்த கடைசி நொடியில் தாண்டினான். இப்போது அப்பாடா என்று இருந்தது. ஆனால் சிக்னல் விளக்கு சிவப்பு காட்டுவதையும் பொருட்படுத்தாமல் ஒரு கருப்பு பியூயிக் கார் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தது. போலீஸ்காரர் பார்த்திருந்தால் அதை மடக்கியிருப்பார். ஆனால் அந்த ஓட்டி வந்தவனின் அதிர்ஷ்டம் எந்த போலீஸ்காரரும் அங்கே இல்லை. ஜார்ஜ் டவுனை அடைந்து எலிசபெத் வீட்டின் முன் வாசலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்திய போது அவன் இதயத்தின் துடிப்பு சத்தம் அவனுக்கே கேட்டது. எலிசபெத் வந்தால் அவள் முகம் தொங்கி போயிருந்தது. சோர்வும் களைப்பும் கூடிக்கொண்டிருந்தன. எதுவும் பேசவில்லை. அவள் பின்னாலேயே நடந்தான். மார்க் முன்னறைக்கு வந்ததும், ஓ, விபத்து ஒன்றும் பயமில்லையே, சரியாகிவிட்டதா என்று அவன் கேட்டான். ஒன்றுமில்லை, தேங்க்யூ. ஆனால் எனக்கு விபத்து ஏற்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்டாள். சட்டென்று பதில் வீசினான் மார்க். ஆஸ்பத்திரிக்கு ஒன்று கூப்பிட்டேன், அங்கே சொன்னாங்க. போய் சொல்லாதீர்கள் மார்க் என்றாள் அவள். நான் ஆஸ்பத்திரியில் யாரிடமும் விபத்தை பற்றி சொல்லவில்லை. என் அப்பா என்னை ஃபோனில் கூப்பிட்டதால் சீக்கிரமே திரும்பிவிட்டேன். மார்க்கினால் அவளை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தரை விரிப்பை வெறித்து பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான். வந்து நான் உன்னிடம் போய் சொல்ல விரும்பலை எலிசபெத், ப்ளீஸ் எதுவும் கேட்காத. நீங்கள் என் அப்பாவை பின்தொடர்ந்து கொண்டிருப்பது எதுக்காக என்று அதட்டிய குரலில் கேட்டாள் அவள். மேஃப்ளவர் ஹோட்டலில் உங்களை அவர் பார்த்தபோது ஏற்கனவே உங்கள் முகத்தை பார்த்துருக்குறோம் என்று அவருக்கு தோன்றியதான். கமிட்டி கூட்டங்களில் அவர் பேசுவதை கேட்க போயிருக்கீங்க. செனட் விவாதங்களில் அவர் கலந்து கொள்வதை கவனிச்சிருக்கீங்க. மார்க் பதில் சொல்லவில்லை. சரி, நீங்கள் எதுவும் விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆனால் நான் அப்படி ஒன்றும் முழு குருடி அல்ல. என்ன விஷயம் என்பதை நானே கண்டுபிடித்து கொள்ள எனக்கு மூளை உண்டு. என்னை கண்காணிக்க வேண்டும் என்று FBI தலைமையகம் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அதற்காக பாவம் இரவு பகல் கண் விழித்து பாடுபட்டு கொண்டிருக்கீங்க. உண்டா இல்லையா திருவாளர் FBI ஏஜென்ட் அவர்களே? ஆனால் ஒரு செனட்டரின் பெண்ணை ஏமாற்றுவதென்றால் அதற்கு பிரமாதமான மூளை வேண்டும். அது உங்களிடம் கிடையாது. சொல்லுங்கள், இந்த வாரம் எத்தனை பேரின் பெண்களை மயக்கி ஏமாற்ற பார்த்தீர்கள்? எவ்வளவு இடங்களில் அசிங்கப்பட்டு வந்தீர்கள்? சொல்லுங்கள். ஏன் அடுத்தபடி செனட்டர்களின் பெண்டாட்டிமார்களிடம் வாலாட்டி பாருங்களே. உங்களுடைய கவர்ச்சி அவர்களிடம் இன்னும் நன்றாக பலித்தாலும் பலிக்கும். ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பொய்களில் நான் கொஞ்சம் ஏமாந்துதான் போய்விட்டேன். பொய்யிலும் பொய், பொறுக்கித்தனமான பொய். அவள் இவ்வளவு காரமான சொற்களை பயன்படுத்திய போதிலும் ஐஸ் கட்டியைப் போல சில் என்று வைத்திருந்தாள் தன் குரலை. ஆனால் அவளையும் மீறி உதட்டை கடித்து கொண்டாள். அவள் தொண்டை கரகரத்து விட்டது. அப்போது மார்க்கினால் அவளை நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் குரலின் சீற்றத்தையும் கண்ணீரையும் அவனால் உணர முடிந்தது. தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 30. எலிசபெத்தின் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கண்டு திகைத்து திக்குமக்காடி போனான் மார்க். அவளுக்கு என்ன பதில் சொல்வது, எப்படி சொல்வது என்றே சிறிது நேரத்துக்கு புரியவில்லை. ஒரு நிமிடத்தில் அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். சில்லென்ற குரலில், தயவுசெய்து போய்விடுங்கள் மார்க். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனி உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன். அப்போதுதான் என் சுயமரியாதை பிழைக்கும். போங்கள், உங்கள் சாக்கடைக்கு திரும்பி போங்கள். என்ன தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கிற எலிசபெத் என்று மட்டுமே அவனால் சொல்ல முடிந்தது. அடப்பாவுமே, அப்படியா? உங்களுக்கு என் மீது எவ்வளவு உண்மையான காதல். அதை போய் தப்பாக புரிஞ்சு கொண்டேனே என்று கசப்புடன் சிரித்தாள் எலிசபெத். பாவம், உங்களுக்கு என்னை தவிர யார் மீது எந்த காதலும் கிடையாது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு வேறு எவ்வளோ அகப்படாத வரையில். சரி, எதுக்கு அனாவசிய பேச்சு? நமக்குள்ள எல்லாம் முடிந்து விட்டது. போய் வேறு எந்த அசட்டு பெண் கிடைக்கிறாளோ தேடுங்கள். கிடைத்ததும் அவரிடம் காதல் கீதல் என்று போய் சொல்லி ஏமாற்றுங்கள். அவளுடைய சீற்றத்தில் அர்த்தம் இருக்கிறது என்பது மார்க்குக்கு புரிந்தது. ஒரு வார்த்தையும் பதிலளிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்றான். காரில் திரும்பிச் செல்லும்போது மார்க்கின் சிந்தனைகள் குழம்பி நின்றன. என்ன நடக்கிறது, என்ன செய்வது என்று எதுவுமே புரியவில்லை. ஆனால் அவனை பின்தொடர்ந்து வந்த கருப்பு பியூயிக் காரில் நிலைமை அப்படி இருக்கவில்லை. அதில் இருந்தவர்கள் தெளிவாக இருந்தார்கள். தீர்க்கமான திட்டத்துடன் இருந்தார்கள். வீட்டு வாசலில் இறங்கிக் கொண்டான் மார்க். காரை கொண்டு போய் நிறுத்தும்படி சாவியை வாட்ச்மேன் சைமனிடம் கொடுத்தான். லிஃப்டில் ஏறி
தன் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடந்தான். பின்தொடர்ந்து வந்து விழுந்த கருப்பு பியூயிக் அவனுடைய கட்டிடத்திலிருந்து 100 கஜத்துக்கு அப்பால் நின்று கொண்டது. அதிலிருந்து இருவரும் மார்க் படியேறி செல்வதை கவனித்தவாறு உட்கார்ந்திருந்தார்கள். அவனுடைய அறையில் விளக்கு எறிவதை பார்த்தார்கள். மார்க் படுக்கையில் பொத்தென்று விழுந்து விளக்கை அணைத்தான். பியூக்கில் இருந்த இருவரில் ஒருவன் இன்னொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். அதே சமயம் ஜனாதிபதி கேன் படுக்கையில் விழித்திருந்தாள். நாளை அவள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தினம். துப்பாக்கி கட்டுப்பாட்டு மசோதா மாதக்கணக்காக இழுத்து கொண்டு போய் கமிட்டிகளில் விவாதத்துக்கு மேல் விவாதமாக வளர்ந்து தாஜா பண்ணி சமாதானம் சொல்லி கெஞ்சி பயமுறுத்தி ஒருவாறாக நாளை செனட்டில் வாக்கெடுப்புக்கு வருகிறது. அது மட்டும் நிறைவேற்றி சட்டமாகிவிட்டால் அமெரிக்க நாட்டின் சரித்திரத்தில் கேனின் பெயர் ஆழப்பதிந்துவிடும், அழிக்க முடியாதபடி. இந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றி விட்டால் போதும். இந்த ஒரு செயலை அவள் பதவி காலத்துக்கு பெருமை சேர்த்துவிடும். படுக்கையில் புரண்டு படுத்தாள் ஜனாதிபதி கேன். மார்ச் 10 வியாழக்கிழமை காலை 5 மணி. டைரக்டர் டைசனுக்கு குபுக்கென்று விழிப்பு ஏற்பட்டது. காரணம் இல்லாமல் அவர் மனத்தில் ஒரு ஏமாற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அந்த அதிகாலை நேரத்தில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் தோன்றவில்லை. விட்டத்தை பார்த்தபடி கொட்ட விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அப்படியும் எதுவும் தெரியவில்லை. கடந்த 6 நாட்களாக நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் மனம் அசை போட்டது. மொத்த நடவடிக்கைகளையும் ரத்து செய்து விடலாமா என்று ஒவ்வொரு முறையும் அவருக்கு தோன்றும். ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணத்தை தள்ளிவிடுவார். அப்படி செய்தால் அந்த குறிப்பிட்ட செனட்டரும் அவருடைய கூட்டாளிகளும் ஜாம் என்று தப்பி சென்று விடுவார்கள் என்று அவருக்கு தெரியும். யார் கண்டது? இப்போது கூட அவர்களுக்கு விஷயம் தெரிந்து தலைமறைவாகி விட்டார்களோ என்னவோ. இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்களோ என்னவோ. எப்படி இருக்குமானாலும் பிரச்சனை தான். காலை 5:15 மணிக்கு செனட்டர் தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டு விட்டார். அவருடைய வியர்வையே அவரை சில்லென்று எழுப்பிவிட்டது. ராத்திரி முழுக்க சில நிமிடங்கள் தூங்குவதும் சில நிமிடங்கள் விழித்துக் கொள்வதுமாக பொழுது கழிந்தது. இரவெல்லாம் சகுனமே சரியில்லை. இடி, மழை, மின்னல், போலீஸ் வேன்களின் ஊளைச்சத்தம் அவர் உடம்பில் வியர்வை பெருக்கெடுக்க வைத்தது. அந்த போலீஸ் ஊளைகள் தான். இப்படி ஒரு தொடை நடுக்கம் ஏற்படும் என்று முன்பே அவர் எதிர்பார்த்துத்தான் இருந்தார். ஆனால் இவ்வளவு நடுக்கம் உண்டாகும் என்று எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட அவர் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். தலைவர் பீட்டரை கூப்பிட்டு இன்றைக்கு தன்னால் வர முடியாது என்று சொல்லிவிட வேண்டும் என்று. அப்படி ஒத்துழைக்க மறுத்தால் என்னென்ன விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பீட்டர் எச்சரித்திருந்தார், மறைமுகமாயும் நேரடியாகவும். ஆனால் ஜனாதிபதி கேன் சுட்டுக் கொல்லப்பட்டு பிணமாக விழுந்து கிடக்கையில் அருகில் தான் நின்றிருப்பதா நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஜனாதிபதி கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட சமயம் அவருக்கு பக்கத்திலே யார் நின்றிருந்தார்கள் என்பதை இன்று கூட மக்கள் நினைவு வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். நாளைய தினம் நம் பெயர் தலைப்புச் செய்தியாக எல்லா பத்திரிகைகளிலும் கொட்டை எழுத்தில் வெளிவரும். மக்களிடையே நம் மதிப்பு குலைந்துவிடும். அதை என்றென்றும் சீர் செய்து கொள்ள முடியாது. எதிர்காலம் பாழாகிவிடுவது நிச்சயம். இப்படியெல்லாம் யோசித்தவர் டெலிஃபோன் அருகில் சென்றார். பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் நேராது என பீட்டரின் உறுதிமொழியை கேட்டால் கூட போதும் என்று நினைத்தார். ஆனால் கடைசியாக தொடர்பு கொண்டபோது இனி யாரும் தன்னுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது, காரியம் முடிந்து நான் மயாமி சென்ற பிறகே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பீட்டர் சொல்லியிருப்பது ஞாபகம் வந்தது. சிறிது நேரம் ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து கொண்டு நின்றார் செனட்டர். இதிலாவது தன் புத்தியை ஒருமுகப்படுத்த விரும்பினார். முடியவில்லை. ஜன்னலிலிருந்து திரும்பி நடந்தார். இந்த துப்பாக்கி கட்டுப்பாடு பிரச்சனைக்காக ஏற்கனவே 5 பேரும் தலைகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் எல்லாம் என்னாயிற்று? நீர்க்குமிழி மாதிரி கொஞ்ச நாளைக்கு பரபரப்பு ஏற்படுத்திவிட்டு மடிந்து விட்டன. இந்த தடவையும் அப்படித்தான் ஆகும் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டவராக கைகடிகாரத்தை பார்த்தார். காலத்தை நிறுத்தி வைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஐயோ, அது நடவாத காரியம். வினாடி முள் இரக்கமில்லாமல் நகர்ந்து கொண்டிருந்தது. காலை சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு காலை தினசரியை பார்த்தார். முந்தைய இரவு வாஷிங்டன் நகரத்தில் பலத்த காற்றும் இடியும் வீசியதாகவும் பல கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். வெர்ஜினியாவில் அது பெருக்கெடுத்து ஆடு மாடுகளுக்கும் பண்ணைகளுக்கும் சேதம் விளைந்திருக்கிறது என்று இன்னொரு செய்தி கூறியது. ஜனாதிபதி கேன் சம்பந்தமாக எந்த செய்தியும் வெளியாகவில்லையே. நாளைய தினசரி இன்றே கிடைத்தால் செனட்டர் பெருமூச்சு விட்டார். டைரக்டர் டைசனை அன்று காலை முதலில் டெலிஃபோனில் கூப்பிட்டவன் அவருடைய அந்தரங்க ஆளான எலியட் தான். செனட்டர் டெக்ஸ்டர், செனட்டர் ஹாரிசன் இருவரின் நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதாயும் நிலைமையில் விசேடம் எதுவும் தெரியவில்லை என்றும் அவன் சொன்னான். ஆனால் நிலைமை என்ன என்பது பாவம் அவனுக்கு தெரியாது. டைரக்டர் தன்னுள் முணுமுணுத்து கொண்டு மேஜைக்கு திரும்பி காலை உணவு அருந்தினார். முந்தைய இரவு புயல் காற்றினால் ஏற்பட்ட சேதங்களை பேப்பரில் படித்தார். ஏறிட்டு ஜன்னலுக்கு வெளியே நோக்கினார். ஆகாயம் நிச்சலமாக இருந்தது. படுகொலை நடத்துவதற்கு ஏற்ற அருமையான தினம் என்று எண்ணிக்கொண்டார். பிரகாசமான இந்த நேரத்தில் ஒரு நச்சுப்பாம்பு வெளிவரப்போகிறது. அவர் உள்ளத்துக்குள்
ஒரு தவிப்பு ஏற்பட்டது. இன்னும் எத்தனை நேரத்துக்குத்தான் எவரிடமும் எதையும் தெரிவிக்காமலே இருக்க முடியும்? சரியாக 10 மணிக்கெல்லாம் ஜனாதிபதி தனது வெள்ளை மாளிகையை விட்டு கிளம்புவார். அதற்கு வெகு நேரம் முன்பே ரகசிய போலீஸ் தலைவர் ஸ்டூவர்ட்டுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் ஜனாதிபதிக்கும் அவர் கிளம்புவதற்கு 1 மணி நேரம் முன்னதாக செய்தி சொல்ல வேண்டும். இல்லை இல்லை, என்ன வந்தாலும் கடைசி நிமிடம் வரை சொல்வதில்லை என்று டைசன் தனக்குள் மீண்டும் தீர்மானித்துக் கொண்டார். முழு விளக்கமும் பிற்பாடு தந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பதவி, எதிர்காலம் ஆகியவற்றை பணயம் வைக்கத்தான் நமக்கு உரிமை உண்டு. ஜனாதிபதி கேனின் உயிரை பணயம் வைக்க என்ன உரிமை என்று எண்ணமும் கூடவே ஏற்பட்டு கொண்டிருந்தது அவருக்கு. தொடரும்.